முன்னுரை. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று தூய ஆவியாரின் பெருவிழா, பெந்தகோஸ்தே பெருவிழா. இப்பெருவிழா கொண்டாட்டத்திற்கு புனித மார்க்கு அன்பிய இறை சமூகம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மகிழ்ச்சி பொங்கும் தூய ஆவியாரின் விழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், அவரும் உங்களுக்கு அருள்வார் என்று வாக்களித்திருந்தார். அந்த வாக்கு நிறைவேறிய நாளே பெந்தகோஸ்து பெருவிழா. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த 50வது நாள் திருத்தூதர்களுக்கு நாவு வடிவில் தூய ஆவியானவர் இறங்கி வந்த நாள் பெந்தகோஸ்து பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. தொடக்கத்தில் நீரில் அசைவாடிய தூய ஆவியானவர் அன்னை மரியாவை ஆட்கொண்டு எலிசபெத் அம்மாவையும் ஆட்கொண்டு இயேசுவின் வடிவில் நிறைந்திருந்த ஆவியானவர் இன்று நெருப்பு போன்ற பிளவுற்று நாவுகள் வழியாக திருத்தூதர்களை உறுதிப்படுத்தி உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க மன உறுதியை அளிக்கின்றார். தூய ஆவியானவர் அனைத்தையும் கடந்தவர், பொது நன்மைக்காகவே தம்மை வெளிப்படுத்தக்கூடியவர். பொது நன்மைக்காக நாமும் நம்மை அர்ப்பணிக்க முன்வருவோம். திருத்தூதர்களை புனிதப்படுத்த தம் கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் தந்த ஆவியானவர் நம்மையும் புனிதத்தில் வாழச் செய்கிறார் என்பதை உணர்ந்து திருத்தூதர்களை போன்று ஜபத்தில் நிலைத்திருந்து பல அற்புதங்களையும் அரும் அடையாளங்களையும் பெற்றிட அருள் வேண்டியும், மேலும் நம் தலைமை ஆலயத்தில் ஓராண்டு சிறப்பாக உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய அருள் பணி மதன் பாபு அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் மேற்கொள்ளும் அனைத்து பணிகளிலும் இறைவன் துணையாக இருக்க வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசு உள்ள அமைதி தருகிறார், உயிர்த்த இயேசு உள்ள அமைதி தருகிறார், உயிர்த்த இயேசு உள்ள அமைதி தருகிறார், உயிர்த்த இயேசு உள்ள அமைதி தருகிறார். ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா. உயிர்த்த இயேசு உள்ள நோயை தீர்க்கிறார், உயிர்த்த இயேசு உள்ள நோயை தீர்க்கிறார், உயிர்த்த இயேசு உள்ள நோயை தீர்க்கிறார், உயிர்த்த இயேசு உள்ள நோயை தீர்க்கிறார். ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா. உயிர்த்த இயேசு தூய ஆவி தருகிறார், உயிர்த்த இயேசு தூய ஆவி தருகிறார், உயிர்த்த இயேசு தூய ஆவி தருகிறார், உயிர்த்த இயேசு தூய ஆவி தருகிறார்.
கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்று நாம் பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகிறோம். பாஸ்கா காலத்தினுடைய கடைசி நாள். இந்த நன்னாளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையுள்ள கல்வாரி பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் எல்லா புனித யோசேப்பின் அன்பு உறவுகளுக்காகவும் நம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகள், சிறு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளையோர், முதியோர், கடன் சுமையால் துவண்டு போயிருக்கிற மக்கள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், திருமணமாகாதோர், குழந்தை வரம் இல்லாதோர், வேலை இல்லாமல் திண்டாடுகிற மக்கள், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் இன்று தங்களுடைய திருமண நாளைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நம் பங்கை சார்ந்தவர்களுக்காக சிறப்பாக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி மதன் பாபு அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஓராண்டு தந்தை அவர்கள் நம்மோடு இருந்து இறைப்பணியை தெம்போடு உற்சாகத்தோடு செய்திருக்கிறார். மாற்றம் பெற்று நம்முடைய அன்பு ஆயர் அவருடைய செயலராக தந்தை அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வருகிற 31ஆம் தேதி தந்தை அவர்கள் ஆயருடைய செயலராக பொறுப்பேற்கிறார். தந்தைக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த இனிய நாளில் இறைவன் தந்தை அவர்களை தூயாவில் ஆட்கொள்ளும்படியாகவும் நல்ல உடல் சுகத்தை வழங்கும்படியாகவும் கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாகவும் மேற்கொள்கிற எல்லா முயற்சியும் இறைவன் அவருக்கு வெற்றியை தரும்படியாகவும் கடவுள் தன்னுடைய நற்செய்தி பணிக்காக அவர் இன்னும் வலிமையோடு, ஆற்றலோடு, சக்தியோடு பயன்படுத்தும்படியாக இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். மேலுமாக இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித மார்க் அன்பு இறை குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த அன்பிய குடும்பங்களை எல்லாம் இறைவன் வல்லமையோடு தொடும்படியாக நல்ல உடல் சுகத்தை வழங்கி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இந்த பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். ஒரு சில சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக தினேஷ்குமார் தன்னுடைய பிறந்த நாளை இன்று சிறப்பிக்கிறார். நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளை இறைவன் இவரை தன்னுடைய கரத்தில் ஏந்தி மார்போடு அரவணைத்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். ஜோஷ்வா 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றதற்கு நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். தொடர்ந்து இறைவன் இவரை பாதுகாக்கும்படியாகவும் புளோமின் தங்கராஜ் உடல் சுகம் பெற வேண்டி இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் இவருக்கு நற்சுகத்தை வழங்கும்படியாக ஜெபிப்போம். இறுதிராஜ் சகாயமேரி இவருடைய மகன் தாமஸ் ஆரோக்கியராஜ் திருமண தயாரிப்பு சிறப்பாக நடைபெற வேண்டியும் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இந்த குடும்பத்தை தன்னுடைய ஆசிரியர் நிரப்பும்படியாக மன்றாடுவோம். திரேசா மருத்துவமனையில் இருந்து விரைவில் சுகம் பெற்று வீடு திரும்ப வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இவருக்கு நற்சுகத்தை வழங்கும்படியாக இந்த பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அருட்சகோதரி ஜூலி மில்ட்ரட் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவரை தன்னுடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இறைஞ்சுவோம். ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். பரிவுள்ள தேவன் இவரை தன்னுடைய விண்ணக வீட்டில் இணைத்துக் கொள்ளும்படியாக மன்றாடுவோம். அம்ப்ரோஸ் வில்லியம் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். பரிவுள்ள தேவன் இந்த தாயை தன்னுடைய விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் மரித்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அதிலும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாவிற்காக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்து நிற்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம்.
ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கோவிலின் வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். கோவிலின் வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே மீட்பினை பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம்
மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீ செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் ஜெருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசப்பொத்தாமியா, யூதேரியா, கப்பர்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரே நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதர் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது.
ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். நீரவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டாள், அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீரனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 3 முதல் 7 மற்றும் 12 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 29, இறைவார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 19 முதல் 23 முடிய.
அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் இறுதி நாள். ஆண்டவர் எதற்காக இந்த உலகிற்கு வந்தாரோ, இந்த உலகில் வாழ்ந்து தனது பணியை நிறைவு செய்து நமக்கு அளித்த வாக்குறுதியின்படி இன்றைய நாளில் தூய ஆவியாரின் வருகை, நமது துணையாளரின் வருகை, நமது பரிந்துரையாளரின் வருகை, நம்மை வழி நடத்துகின்றவரின் வருகை இன்று நடைபெறும் என்ற வார்த்தை நிறைவேறிய நாள் இந்த நாள். இந்த நாளின் பெயர் பெந்தகோஸ்து பெருவிழா. இன்றைய காலத்தில் நாம் தூய ஆவியார் பெருவிழாவாக அந்த வார்த்தையை சற்று மாற்றி கொண்டாடினாலும் அடிப்படையில் இந்த நாளுக்கு பெயர் பெந்தகோஸ்து. பெந்தகோஸ்து என்றால் 50வது நாள், 50 நாட்கள். ஆக இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவின் பொழுது என்ன நடந்தது, அதனால் நமக்கு என்ன பயன் என்று நாம் பார்க்க சிந்திக்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். ஏன் தூய ஆவியார் ஆண்டவர் உயிர் தெழுந்த 50வது நாளில், அதாவது அவர் விண்ணேற்றம் 40வது நாள் அடைந்தார், விண்ணேற்றம் அடைந்த 40 நாளுக்கு பிறகு 50வது நாளில் ஏன் தூய ஆவியார் வருகை தர வேண்டும்? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, ஏன் இந்த பெந்தகோஸ்து நாளில் தூய ஆவியார் திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியாவின் மீதும் பொழிய வேண்டும்? அப்படி வந்தமையால் என்னதொரு மாற்றம் நிகழ்ந்தது, இப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக நமது வாழ்வில் தூய ஆவியார் அல்லது நமது வாழ்வில் பெந்தகோஸ்து என்ற சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்க, செயல்பட, வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆக ஏன் தூய ஆவியார் துணையாளர் இந்த பெந்தகோஸ்து நாளை தேர்வு கொண்டார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, தூய ஆவியார் யார், தூய ஆவியாருடைய செயல்பாடுகள் என்ன, தூய ஆவியார் எப்படி இருக்கின்றார், நம்முள் எப்படி செயல்படுகின்றார் என்பதை சற்று தெரிந்து கொள்வோம். தூய ஆவியார் மூவொரு கடவுளின் மூன்றாவது நபர். வழக்கமாக நாம் தந்தை, மகன், தூய ஆவியார் என்று போடும் பொழுது மூன்றாவது ஆளாக தூய ஆவியாரை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆக ஒரே கடவுள், மூன்று செயல்பாடுகள். தந்தை மகனாக, மூன்றாவதாக தூய ஆவியார் நம்முள் செயல்படுகின்றார். தூய ஆவியார் என்பதை நாம் பார்த்ததில்லை, அனுபவித்ததில்லை. ஆனால் அவருடைய உடனிருப்பு தொடக்க காலம் முதல் இன்று வரையிலும் நம்மோடும் திரு அவையோடும் இருப்பதை காண முடிகின்றது. தொடக்க காலங்களில் தூய ஆவியாருடைய உடனிருப்பை எப்படி திருவிவிலியம் வெளிப்படுத்துகிறது என்றால், தொடக்க நூல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 1 முதல் 3 பார்க்கின்றோம். கடவுள் விண்ணையும், அதாவது விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைக்கும் பொழுது ஆவியானவர் நீர்த்திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்ததை காண முடிகின்றது. ஆக இந்த உலகம் படைப்பில் தூய ஆவியார் இருந்திருக்கின்றார், பங்கெடுத்திருக்கின்றார். படைப்பில் அவர் முக்கிய பங்கு வகிப்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது.
அடுத்து தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தையில் பார்க்கின்றோம். மனிதரை படைக்கும் பொழுது கடவுள் மனிதரை படைக்கும் பொழுது கடவுள் அவர்களை நம் உருவிலும் சாயலிலும் படைக்கலாம் என்று அவர் சொல்வதை வார்த்தையாக கேட்கின்றோம். ஆக கடவுள் நம் உருவிலும் நம் சாயலிலும் என்று சொல்லும் பொழுது அங்கே மூவொரு இறைவனுடைய அந்த உடனிருப்பை காண முடிகின்றது. தந்தை, மகன், தூய ஆவியாருடைய வெளிப்பாடு நம்முடைய மனிதர்களுடைய படைப்பிலேயே அவர்கள் ஒன்று சேர்ந்து படைத்திருப்பதை காண முடிகின்றது. அடுத்தபடியாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது திருப்பாடல் 104:30 அந்த இறைவார்த்தை நமக்கு கூறுவது, தாவீது அரசர் அந்த பாடலிலே, உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்ற ஒரு திருப்பாடலில் தாவீது அரசு இப்படியாக பார்க்கின்றார். ஆக இந்த மண்ணகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பும் புதுப்பிக்கப்படுமேயானால் அது தூய ஆவியாருடைய உதவியோடு தூய ஆவியார் அந்த பணியை செய்கின்றார். ஆக மண்ணகத்தினுடைய படைப்பும் அதனுடைய புதுப்பிப்பும் தூய ஆவியாரால் நடைபெறுகின்றது. தொடர்ந்து யோபு புத்தகத்தில் 33வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில், இறைவனின் ஆவி என்னை படைத்தது. ஆக மனிதருக்குள்ள ஒவ்வொரு ஆன்மாவும் தூய ஆவியாரால் புதுப்பிக்கப்படுகின்றது, தினந்தோறும் படைக்கப்படுகின்றது. இப்படியாக தொடக்க காலங்களில் தூய ஆவியார் படைப்பிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக, 3 கடவுள்களில் ஒருவராக எப்படி செயல்பட்டார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. தொடர்ந்து தூய ஆவியாரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது தந்தை கடவுளை அவருடைய அந்த ஆற்றலின் வழியாக பழைய ஏற்பாட்டில் மோசே இறைவாக்கினர் வழியாக பேசினார். தொடர்ந்து மகன் கடவுளாக ஆண்டவர் இயேசு உடல் எடுத்து உருவம் எடுத்து நம்மிடையே வாழ்ந்து பேசி பழகி அவர் இறந்து நமக்காக உயிர்த்தெழுந்து விண்ணேற்றம் அடைந்ததை நாம் காண்கின்றோம். ஆனால் தூய ஆவியாருடைய வரவு என்பது கண்ணுக்கு புலப்படாமல் தொட்டு பார்க்க முடியாமல் இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் அவரை எப்படி நாம் ஒரு நபராக, 3வது ஆளாக புரிந்து கொள்ள முடியும் என்றால் விவிலியத்தின் அடிப்படையில் அதை புரிந்து கொள்ள முடியும். இன்னுமாக நாம் இந்த சிலுவை அடையாளத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அந்த சிலுவை அடையாளம் சற்று வார்த்தைகளை மாற்றி நாம் இது போடுகின்றோம். முன்பு சிலுவை அடையாளமானது தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே வரைந்ததை நாம் காண முடிகின்றது. ஆக தூய ஆவி என்று சொல்லும் பொழுது அந்த ஆவி என்று நாம் அதை அழுத்த கொடுக்கும் பொழுது ஒரு நபராக நாம் அதை கண்ணோட்டம் நபராக நாம் அதில் கவனம் செலுத்துவது கிடையாது. ஆகவே தான் ஆவி என்ற அந்த வார்த்தையை ஆவியார் என்று திரு அவை மாற்றி நம்மை சொல்ல அழைக்கின்றது. ஆக ஆவியார் என்றால் 3வது நபர், 3வது கடவுள், ஒரே கடவுள் 3 ஆளாக செயல்படுவதின் ஒரு அடையாளமாக ஆவியார் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. ஆக இனிவரும் காலங்களிலும் நம்முடைய சிலுவை அடையாளம் என்பது தந்தை, மகன், தூய் ஆவியார் என்று நாம் அதனை சுருக்கி கொள்ளாமல் தூய் ஆவியார் என்று தூய் ஆவியாரை ஒரு நபராக உணர்ந்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். ஆக தூய் ஆவியார் எப்படி அவருடைய தன்மைகள் இருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது அவருக்கு பல்வேறு தன்மைகள் இருக்கின்றது. குறிப்பாக விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் என்றும் உள்ளவர். எபிரேயர் அதிகாரம் 9 இறைவார்த்தை 14 கூறுகின்றது. அவர் எல்லாம் அறிந்தவர். தூய் ஆவியார் எல்லாம் அறிந்தவர். யோவான் அதிகாரம் 16 இறைவார்த்தை 12 முதல் 14 இறைவார்த்தை கூறுகின்றது. உண்மையை நோக்கி வழிநடத்துகின்றார். வருங்காலத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பவர் அவரே. 3வது அனைத்து ஆற்றலும் உள்ள ஒருவர் தூய ஆவியார். படைப்பும் புதுப்பித்தலும் அவருடைய குணங்களாக இருக்கின்றது. அடுத்தபடியாக படைக்கும் திறன் கொண்டவர் தூய ஆவியார். கடவுளின் ஆவி அந்த நீர்த்திரளில் அசைவாடு கொண்டிருந்தது. முன்பு சொன்னது போல அந்த படைப்பாற்றல் கூடியவர் தூய ஆவியார். அடுத்தபடியாக புது பிறப்பு அளிக்கக்கூடியவர் தூய ஆவியார். ஆக இன்றைய திருப்பாடலும் அதை மையமாக வைத்துதான் அமைகின்றது. ஆக மண்ணகத்தின் உமது முகத்திலால் புதுப்பியும் என்று நாம் திருப்பாடலில் பாடியது நமக்கு நினைவு கூறுவதன் மனமாக அவர் புது பிறப்பு அளிக்கக்கூடிய தன்மை கொண்டவர். தூய ஆவியார் தூண்டுதல் செய்பவர். நமக்குள் 2 பேதுரு அதிகாரம் 1 இறை வார்த்தை 1 பார்க்கின்றோம். தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுளின் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. ஆக இன்றைய இறைவார்த்தை நாம் இன்று பயன்படுத்துகின்றோம், பேசுகின்றோம் என்றால் அது கடவுளின்
ஆவியால் தூண்டப்பெற்று மனிதர்கள் வழியாக வந்த வார்த்தைகள். அடுத்தபடியாக இறந்தவர்களை உயிருடன் எழுப்புதல். ஆண்டவர் இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட தூய ஆவியாருடன் இருந்தார். அதே போல நாமும் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்றால் தூய ஆவியாரின் வழியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதைதான் ரோமையர் அதிகாரம் 8 இறைவார்த்தை 11 நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அடுத்து தூய ஆவியார் எங்கும் நிறைந்திருக்கின்றார். எப்படி தந்தை கடவுள் அந்த 6 குணங்களுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றாரோ தூய ஆவியாரும் எங்கும் நிறைந்த ஒருவராக இருக்கின்றார். அதனை திருப்பாடல் 139 இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை நாம் காண்கின்றோம். இப்படியாக தூய ஆவியார் நம்முள் திரு அவையில் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு 3வது மனிதராக அவருக்குள்ள அந்த தன்மைகள் ஆளுமைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது தூய ஆவியானவர் அனைத்தையும் துருவி ஆய்கிறவர், புரிந்து கொள்கிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகுறிகளையும் அவர் அறிகின்ற ஞானம் உள்ளவர் என்பதை 1 கொரிந்தியர் அதிகாரம் 2 இறை வார்த்தை 10 முதல் 11 நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. தூய ஆவியாரால் பேசவும் பார்க்கவும் கேட்கவும் முடியும் என்பதை மத்தேயு அதிகாரம் 10 இறை வார்த்தை 19 முதல் 20 மற்றும் திருப்பணி தூதர்கள் அதிகாரம் 13 இறை வார்த்தை 2 நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. தூய ஆவியாருக்கு சித்தம் சிந்தனை இருக்கிறது உண்டு, அவரால் சிந்திக்க முடியும் என்பதை 1 கொரிந்தியர் அதிகாரம் 12 இறை வார்த்தை 11 நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. தூய ஆவியாருக்கு உணர்ச்சிகள் உண்டு என்பதை எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் இறைவார்த்தை 30 நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. தூய ஆவியார் அனைத்தையும் கற்றுத்தருபவர் என்பதை யோவான் அதிகாரம் 14 இறைவார்த்தை 26 நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. தூய ஆவியார் தூய ஆவியானவர் எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருவர் என்பதை ரோமையர் புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 16 முதல் 17 நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அவர் நமக்கு அறிவுரை வழங்கக்கூடிய ஒருவர் என்பதை திருப்பணி தூதர்கள் அதிகாரம் 13 இறை வார்த்தை 2 நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆக இப்படியாக தூய ஆவியார் ஒரு 3வது நபராக 3வது கடவுளாக ஆளுமையிலும் சரி பண்பிலும் சரி அவர் திரு அவையிலும் நமக்குள்ளும் வாழ்ந்து நம்மை வழி நடத்துகின்றார். ஆகவே நாம் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பெந்தகோஸ்து நாள். இந்த பெந்தகோஸ்து என்பது 50வது நாள். இன்னும் சற்று ஆழமாக இந்த பெந்தகோஸ்தை உணர்ந்தால் மட்டுமே நாம் தூய ஆவியாரை உள்வாங்க முடியும், அவரை நம்முள் செயல்பட வைக்க முடியும். ஆக இன்றைய 3 வாசகங்கள் நாம் கேட்ட இந்த 3 வாசகங்கள், முதல் வாசகத்தில் தூய ஆவியாருடைய வருகை திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியாவின் மீதும் இருந்ததை பார்க்கின்றோம். அவர்கள் ஒன்று கூடி ஒரே இடத்தில் ஜெபித்தார்கள் இயேசுவின் பெயரால். 2வது வாசகம் ஒரே உடலாய் தூய ஆவியார் ஒரு பொழுது மாறுவதை நாம் கேட்டோம். நற்செய்தி வாசகத்தில் அச்சமுற்றிருந்த திருத்தூதர்கள் சீடர்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஆசி வழங்குகின்றார். இதன் அடிப்படையில் இன்றைய பெந்தகோஸ்தும் பழைய ஏற்பாட்டில் ஒரு பெந்தகோஸ்தும் இருக்கின்றது. இன்றைய நாளில் நாம் கொண்டாடிய இந்த 50வது நாள் ஏன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கிறது என்றால், இந்த பெந்தகோஸ்து என்றால் 50வது நாள். இந்த 50வது நாள் ஏன் தூய ஆவியார் இறங்க வேண்டும் என்றால், படைப்பு, புதுப்பித்தல், உருவாக்கம், உடனிருப்பு, வழிநடத்துதல், தைரியத்தை உறுதியை கொடுத்தல், இதற்காக இந்த 50வது நாளை தேர்ந்து கொண்டார் என்றால், பழைய ஏற்பாட்டிலும் ஒரு பெந்தகோஸ்து நிகழ்வு நடைபெற்றது. பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் அதிகாரம் 19 நாம் சற்று எடுத்து படித்தோமானால், மோசே இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி சீனாய் மலைக்கு வந்த அந்த 50வது நாள், அதாவது அவர்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு 3வது மாதத்தின் முதல் நாள் சீனாய் மலையை அடைகின்றார்கள். ஆக ஏறக்குறைய 50 நாட்களை நிறைவு செய்து அவர்கள் சீனாய் மலையில் பாளையம் இறங்குகின்றார்கள், தங்குகின்றார்கள். ஆக இந்த தங்குகின்ற அந்த பட்சத்தில் கடவுள் அவர்களை ஒன்று சேர்க்கின்றார். ஒரே குழுமமாக அவர்களை அந்த சீனாய் மலையில் இறக்குகின்றார். அப்பொழுது ஆண்டவர் மோசேவை மலைக்கு ஏற வர சொல்லி அவரிடம் கூறுவது, நான் 3 நாட்களுக்கு பிறகு, அதாவது 3வது நாளில் மக்கள் மீது வருவேன், இந்த மலையில் நான் இறங்குவேன் என்று அவர் அவர்களுக்கு கூறுகின்றார். கட்டளையை கொடுப்பேன் என்று கூறுகின்றார். ஆக இந்த 50வது நாள் என்பது பெந்தகோஸ்து என்பது கடவுளின் 10 கட்டளை, கடவுளுடைய உடன்படிக்கை மக்களுக்கு கொடுக்கப்பட்டது.
நான் உன் கடவுள், நீர் என் மக்கள் என்று ஆண்டவர் பற்றுக்கட்டளை கொடுத்த நாள் இந்த பெந்தகோஸ்து நாள், இந்த 50வது நாள். அதன்படி இந்த பெந்தகோஸ்து நாள் பொழுது ஆண்டவர் அந்த சீனாய் மலையின் மீது இறங்கி அவர்களுக்கு 10 கட்டளையை கொடுக்கின்றார். ஆக பழைய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தும் புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தும் ஒரே வகையில் அமைவதை நாம் பார்க்க முடிகின்றது. பழைய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்து என்று சொல்லும் பொழுது முதல் பணி என்பது அவர்கள் ஒன்று சேருதல். இங்கும் ஒரு இல்லத்தில் அன்னை மரியாவும் திருத்தூதர்களும் ஒன்று கூடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்கள் 50 நாட்களை கடந்து ஒரே குடும்பமாக ஒன்று சேர்கின்றார்கள். இரண்டாவது, ஆண்டவர் மோசேக்கு இறங்கி வருவார் என்று கூறுகின்றார். இங்கும் ஆண்டவர் மோசேயிடம் பழைய ஏற்பாட்டில் அந்த மலை மீது 3வது நாள் இறங்கி வருவேன் என்று கூறுகின்றார். இந்த 50வது நாளிலும் ஆண்டவர் இயேசு எனக்கு பிறகு ஒரு துணையாளர் வருவார் என்று உறுதி கூறுகின்றார். அடுத்து அவருடைய வருகை, தூய ஆவியாருடைய வருகையும் ஒரே மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றோம். இன்றைய நாளில் பெந்தகோஸ்து நாளில் தூய ஆவியார் வரும்பொழுது என்ன நிகழ்ந்ததோ அதே நிகழ்வுதான் பழைய ஏற்பாட்டிலும் யாவே கடவுள் அந்த இஸ்ரேல் மக்கள் நடுவில் அந்த மலை மீது இறங்கி வரும்பொழுதும் அத்தகைய நிகழ்வும் நடந்தது. அதனை நாம் அதிகாரம் 19 பார்க்கின்றோம். 19வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை, அவர் மக்களை நோக்கி 3ஆம் நாளுக்காக தயாராக இருங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறிய பிறகு 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலை மேல் பெரும் கார்மேகம் கவிழ்ந்தது, எக்கால பேரொளி நிகழ்ந்தது. இதனால் பாளையத்திலிருந்து அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையிலிருந்து வெளிவர செய்தார். ஆக மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது. ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்து நெருப்பு, காற்று இவற்றை மையமாக கொண்டு கடவுளுடைய வருகையை காட்டுகின்றது. புதிய ஏற்பாட்டின் பெந்தகோஸ்தும் தூய ஆவியாருடைய வருகையும் அதே நெருப்பையும் அதே காற்றையும் அவர்களுக்கு காட்டுகின்றது. தொடர்ந்து என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது புது பிறப்பு அடைந்த ஒருவராக இந்த பெந்தகோஸ்து நிகழ்வு நமக்கு காட்டுகின்றது. ஆக பழைய ஏற்பாட்டில் ஒரு கரடுமுரடான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கடவுள் 10 கட்டளை கொடுத்து ஒரு புது வாழ்வை அவர்களுக்கு ஏற்படுத்தினார், ஒன்றுபடுத்தினார். அவர் 10 கட்டளை கொடுத்து அவர்களை புது வாழ்வு வாழ அழைத்தார், பணித்தார். அதே போல இங்கும் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த திருத்தூதர்கள், சீடர்கள் அனைவருக்கும் தூய ஆவியாருடைய வருகை தந்து ஒரு புது பிறப்பாக, புது படைப்பாக, நற்செய்தியின் சீடர்களாக அவர்களை மாற்றியதை காண்கின்றோம். இரண்டாவது, கற்பாறை. அப்பொழுது கடவுள் அவர்களுக்கு 10 கட்டளையை பாறையில் எழுதி மோசே வழியாக கொடுத்தார். இங்கு இந்த பெந்தகோஸ்து நிகழ்விலே கடவுளுடைய கட்டளை என்பது சீடர்கள் அன்னை மரியாவின் உள்ளத்தில் எழுதப்பட்டுள்ளது. இதைதான் எரேமியா புத்தகத்தில் 31 இறை வார்த்தை 33 பார்க்கின்றோம். கடவுளின் கட்டளை நம்பிக்கையாளர் உள்ளங்களில் ஆண்டவர் எழுதுகின்றார். அந்த வார்த்தை இந்த பெந்தகோஸ்து நாளிலே நிறைவேறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த பெந்தகோஸ்து என்பது அடிப்படையில் சொல்ல போனால் கடவுள் பழைய ஏற்பாட்டில் முதலில் மக்கள் நடுவே இறங்கி வந்து புது கட்டளையை கொடுத்து ஒரு புது படைப்பாக, புது பிறப்பாக, புது சமூகமாக நான் உன் கடவுள், நீர் என் மக்கள் என்று தேர்ந்து கொண்ட அந்த நாளை இன்று அவர் ஆண்டவர் இயேசு தன்னுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு தன்னுடைய துணையாளர் வழியாக நினைவு கூறுகின்றார். அதே போல மக்கள் சிதறி போனார்கள், சீடர்கள் ஆங்காங்கே அச்சமுற்று வாழ்ந்தார்கள். எல்லாரையும் ஒன்று சேர்த்து தூய ஆவியார் மீண்டும் புது பிறப்பாக, புது படைப்பாக, புது சமூகமாக, கிறிஸ்துவ சமூகமாக, ஒரு திரு அவையாக நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றார். ஆக இன்று நீங்களும் நாங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே குழுமமாக, ஒரு பங்காக, ஒரு அன்பியமாக இன்று வாழ்கிறோம் என்றால் அது தூய ஆவியாருடைய அந்த நிழல் பட்டதால் தான் நிகழ்ந்தது. ஆக திரு அவையின் தொடக்கம் இன்றைய நாளின் தொடக்கம், இன்றைய நாளினுடைய வித்து தான் திரு அவையினுடைய தொடக்கமாக அமைகின்றது. இன்று நீங்களும் நானும் ஒரு குழுவாக கூடி ஜெபிக்கின்றோம், திருப்பலிக்கு வருகின்றோம், ஆண்டவர் இயேசுவை வாழ்த்துகின்றோம் என்றால் அது தூய ஆவியாருடைய வருகை, கடவுளின் வருகை, அவருடைய
ஆவி நம்முள் நிழலிட்டதால் இது நடைபெறுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பெந்தகோஸ்து என்பது கடவுளின் வருகையை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கடவுள் நம்மை புது படைப்பாக மாற்றுவதை நமக்கு காட்டுகின்றது. கடவுள் நமக்குள் ஒரு புது பிறப்பை அளித்து ஒரு புது சமூகமாக உருவாக்குவதை காட்டுகின்றது. அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்விற்கு இந்த பெந்தகோஸ்து பெருநாள் தூய ஆவியாருடைய வருகை நமக்கு கொடுக்கும் மூன்று செய்திகள். முதல் செய்தி ஒன்று கூடுதல், இரண்டாவது செய்தி ஒரே உடலாய் வாழ்தல், மூன்றாவது செய்தி ஒரே மொழியை பேசுதல். ஒன்று கூடுதல், ஒரே உடலாய் வாழுதல், ஒரே மொழியை பேசுதல். ஆக இந்த பெந்தகோஸ்து நாளிலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவர்கள் ஒன்று கூடி ஒரே சமூகமாக ஒரே மனத்தவராய் வந்தார்கள். இங்கும் அந்த இல்லத்தில் சீடர்கள் திருத்தூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஆக ஒன்று சேருதல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு அமைகின்றது. நாம் எப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஒன்று சேர்ந்து வருகின்றோமோ அங்குதான் தூய ஆவியார் செயல்படுகின்றார். ஆக தூய ஆவியாரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், தூய ஆவியார் நம்முள் செயல்பட வேண்டுமானால், தூய ஆவியாருடைய கனிகள் கொடைகள் நம்முள் செயல்பட வேண்டுமென்றால் நாம் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஒரே சமூகமாக ஒன்று சேர வேண்டும், ஒன்று கூடி அவரை வாழ்த்த வேண்டும். அதை திருத்தூதர்களும் செய்தார்கள், இஸ்ரேல் மக்களும் செய்தார்கள். ஆகவேதான் 1 கொரிந்தியர் அதிகாரம் 12 இறை வார்த்தை 3 சொல்கின்றது, இயேசுவே ஆண்டவர் என்று ஒருவர் அழைக்க வேண்டுமெனில் அவர் தூய ஆவியாரால் தூண்டப்பட வேண்டும். தூய ஆவியாரின் துணையின்றி எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று அழைக்க முடியாது. இன்று நீங்களும் நானும் இயேசுவே ஆண்டவர் என்று அழைக்க வேண்டும் என்றால் நாம் தூய ஆவியாரால் தூண்டப்பட வேண்டும். தூய ஆவியாரால் தூண்டப்பட்டோம் என்றால் நாம் ஒன்று கூடியவர்களாக திரு அவையாக மாறுவோம். இரண்டாவது, ஒரே உடலாய். ஆண்டவர் இயேசுவே அதன் உடல், நாம் அவருடைய உடல் உறுப்புகள். இந்த ஒரே உடல் என்பது நம்முடைய பல்வேறு பிளவுகளை காட்டுகின்றது, நமக்குள் இருக்கும் நாம் ஏற்றத்தாழ்வுகளை காட்டுகின்றது. ஆக நமது ஒரே உடல் ஆண்டவர் இயேசு, நாம் அவருடைய உடல் உறுப்புகள். ஆக நமக்குள் இருந்து செயல்படுபவர் தூய ஆவியார். ஆகவேதான் தூய ஆவியார் திரு அவையில் எப்படி செயல்படுகிறார் என்றால் உடலுக்குள் உயிர் இருப்பது போல் செயல்படுகின்றார். ஆக தூய ஆவியார் நமக்குள் செயல்பட வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாக அனைவரும் ஒரே உடலாய் ஒரே சிந்தனையில் இருப்பவர்களாக நாம் இருக்கும் பொழுது தூய ஆவியார் நம்முள் செயல்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவது, ஒரே மொழியை பேசும் மக்களாக நாம் மாற வேண்டும். அது என்ன ஒரே மொழி? அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரை பெற்ற பிறகு ஒரே மொழியை பேசினார்கள். அது அவர் சார்ந்த மொழியாக இருக்கலாம். அடிப்படையில் அந்த ஒரே மொழி கடவுளின் மொழி, ஆண்டவர் பேசும் மொழி, இயேசுவின் மொழி. என்ன மொழி என்றால் அன்பின் மொழி. இன்று நீங்களும் நான்களும் ஒன்று கூடி இங்கு வந்திருக்கின்றோம், ஒரே உடலாய் நாம் இருக்கின்றோம் என்றால் நம்முடைய வெளிப்பாடு நம்முடைய மொழி. நாம் அன்பின் மொழியை பேச வேண்டும், ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். ஒருவரை அன்பு செய்யும் பொழுதுதான் தூய ஆவியாருடைய கனிகள் கொடைகள் நம்முள் செயல்பட துவங்கும். அவர் நம்முள் இயங்குவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த பெந்தகோஸ்து நாள் என்பது கடவுளின் வருகை, அவருடைய புது படைப்பை மீண்டும் அவர் நம்மை தேர்ந்து கொண்டதை நினைவுபடுத்துகின்ற நாளில் நாம் ஒன்று கூட ஒரே குடும்பமாய் ஒன்று கூடி ஜெபிக்க இயேசுவின் பெயரால் ஒன்று கூட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் பெயரால் ஒரே உடலாய் ஒரே சமூகமாய் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒரே மொழியை பேசும் அன்பின் மொழியை பேசும் மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதை உணர்ந்தவர்களாய் நாம் தொடர்ந்து இந்த தூய ஆவியாருடைய துணையை நாடுவோம். இன்னுமாக பல்வேறு நேரங்களில் என்னால் எல்லாரோடையும் ஒன்று சேர முடியாது, அன்பிய கூட்டங்களில் ஒன்று சேர முடியாது, பிறரை அன்பு செய்ய முடியாது, என்னுடைய தாய் தந்தரை அன்பு செய்ய முடியாது, பெற்ற மகளை அன்பு செய்ய முடியாது, பிறருக்கு உதவ முடியாது, என்னால் இந்த கிறிஸ்துவ ஒன்றிப்புக்குள் என்னால் வர முடியாது, நான் எப்பொழுதும் தனியாக தான் இருப்பேன், தனியாக தான் சிந்திப்பேன் என்று சொல்லும் பொழுது நம்முள் தூய ஆவியார் செயல்படுவது மிக கடினம், உணர்ந்து கொள்வது மிக கடினம். ஆக நமக்குள் நம்முடைய ஆன்மாவுக்குள் தூய ஆவியார் இருக்கின்றார். தினம்தோறும் நம்மை வாழ நமக்கு வழி நடத்துகின்றார். ஆக அவரை உணர வேண்டுமென்றால் நாம் ஒரே உடலாய் ஒரே இனத்தவராய் ஒரே மொழி பேசும் மக்களாய் ஒரே கிறிஸ்துவ மக்களாய் நாம் எப்பொழுதும் ஒன்று சேர்ந்து சிந்தித்து செயல்பட நமக்கு ஆசீர் வேண்டி இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்.
தொடர்ந்து அதற்கான செயல்களில் ஈடுபடுவோம். ஆக தொடர்ந்து நாம் தூய ஆவியாருடைய வரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அன்பிய கூட்டங்கள். ஆக இந்த அன்பிய கூட்டங்களை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல், இன்னுமாக இந்த அன்பிய கூட்டங்களுக்கு வராமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் ஒவ்வொருவரும் அன்பிய கூட்டங்களுக்கு வருவோம். ஆக எப்பொழுது நாம் இயேசுவின் பெயரால் ஒன்று கூடி ஜெபிக்கிறோமோ அங்குதான் தூய ஆவியார் வல்லமையாக செயல்படுகின்றார். நம்மிடமிருந்து பல்வேறு வல்லமைகள் அவர் வழியாக எல்லாருக்கும் சொல்லப்படுகின்றன. ஆக அதை புரிந்தவர்களாய் நம்முள் நடக்கும் 1000 அதிசயங்களையும் அற்புதங்களையும் இறைவன் செய்த நன்மைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய இடம் இந்த அன்பிய கூட்டங்கள். ஆக அன்பிய கூட்டங்களை மையமாக எடுத்துக்கொள்வோம். அது ஒன்று கூடும் இடம், ஒரே உடலாய் மாறும் இடம், ஒரே மொழி பேசும் இடம். ஆக அத்தகைய இடத்தை பயன்படுத்தி தூய ஆவியாருடைய துணையை நம்முள் கொண்டு வருவோம், நம்முள் செயல்படுப்போம். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நம்பிக்கையோடு இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றுரைத்த இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், கன்னியர்கள், பொது நிலையினர் ஆகியோர் தங்கள் பெற்றுக்கொண்ட உண்மையை உணர்த்தும் தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் முழுமையாக பயன்படுத்தி அர்ப்பண வாழ்வின் மேன்மையை உணர்ந்து செயலாற்றக்கூடிய சக்தியையும் மனத்திடனையும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனக்கு வலுவூட்டும் இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்ய முடியும் என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கேற்ப உலகில் நிலவும் போர் பதற்றங்களை நாட்டு தலைவர்கள் இறைவனின் துணையோடு தடுத்து நிறுத்தவும் நாடுகளுக்கு இடையே சமாதானம் நிலவிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியாரை எங்களுக்கு துணையாளராய் அருளிய இறைவா, எம் தலைமை ஆலயத்தில் ஓராண்டு காலமாக உதவி பங்கு தந்தையாக பணிபுரிந்து ஆயரின் செயலாளராக பணிபுரிய செல்லும் அருட்பணி மதன் பாபு அவர்களை கரம் ஒப்படைக்கிறோம். எமது தலைமை ஆலயத்தில் கடந்த ஒரு வருடமாக எமக்கு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகவும் அன்பிய கூட்டங்களை
ஒருங்கிணைப்பதில் ஆவியாரின் வல்லமையோடு அவர் ஆற்றிய பணிகளையும் இனிவரும் காலங்களில் மீட்பு திட்டத்திற்காக அவர் ஏறெடுக்கப் போகும் அனைத்து அருட்பணிகளையும் ஆசீர்வதித்து அவருக்கு தேவையான உள்ள நலன்களை வழங்கி வழிநடத்த வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தெய்வமே, எங்கள் புனித மார்க்கு அன்பியத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் நீரே தலைவராய் இருந்து எங்களை உமது வழியில் நடத்தி எங்களின் தேவைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர் அறிந்திருந்தவராய் இருப்பதனால் உமது திருவுளம் எனில் நன்மையான அனைத்தையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஆண்டவர் இயேசுவிடம், விண்ணக தந்தையிடம், துணையாளர் தூய் ஆவியாரிடம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பிறருடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். எங்களை படைத்து பராமரிக்கும் அன்பு தெய்வமே, உமது ஆவியாரால் எங்களை படைத்து எங்களை அன்பு செய்து எங்களை வழிநடத்தி பாவங்களிலிருந்து மீட்டு புது வாழ்வை அளித்து எங்களை வழி நடத்துகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் எப்பொழுதும் நீர் விரும்பிய, தூய் ஆவியார் விரும்பிய ஒரே குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஜெபிக்கவும், உமது பெயரால் நாங்கள் ஒன்று சேர்ந்து எல்லாவித செயல்களையும் செய்திடவும், ஒரே உடலாய் உமது உறுப்புகளாக வாழ்ந்திடவும் நீர் கற்றுக் கொடுத்த கட்டளை, மொழி, அன்பை நாங்கள் வார்த்தை அளவிலும் செயலளவிலும் பேசிடவும் செயல்படுத்திடவும், அதன் மூலம் உமது உடன் இருப்பையும் தூய் ஆவியாருடைய வழிகாட்டுதலையும் ஆண்டவர் இயேசு அளிக்கும் மீட்பையும் பெறக்கூடிய தகுதி எங்களுக்கு கொடுத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய ஆவியார் பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மைகளை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுற செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின்
அழியாத உறவே என் நிறைவா, ஆன்ம ஒளியாய் என்னில் வா வா. அழியாத உறவே என் நிறைவா, ஆன்ம ஒளியாய் என்னில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உறவாய் என்னில் வா வா, அனுதின உறவாய் என்னில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே உடலாய் ஒரே மொழி பேசும் கிறிஸ்துவ சமூகமாக ஒன்றுபட்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இன்று பெந்தகோஸ்து பெருவிழா. இந்த நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித மார்க் அன்பு இறை மக்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித தோமையார் அன்பு இறை மக்கள். சென்ற வார ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை மற்றும் ஆத்தூர் பங்கிற்கு நாம் கொடுத்த தொகையுடன் மொத்தம் ரூபாய் 58,423. இம்மாதம் மாதாவினுடைய மாதம் என்பதால் அன்னையினுடைய கெபியில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை மற்றும் தேர் பவனியும் 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பங்கெடுத்து பயன்பெற பாசத்தோடு அழைக்கிறோம். வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி காலை 8 மணிக்கு நம்முடைய பங்கு பிள்ளைகளுக்கு புதுநன்மை அருளடையாளம் வழங்கப்பட உள்ளது. எனவே வரும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் பிள்ளைகளுக்கு வகுப்புகள் ஆரம்பமாகும். புதுநன்மை பெற உள்ள உங்கள் பிள்ளைகளின் பெயர்களை என்னிடமோ அல்லது உதவி தந்தையிடமோ மிக விரைவாக பதிவு செய்து கொள்ள பாசத்தோடு அழைக்கிறோம். வகுப்புகள் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும், ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரையும் நடைபெறும். புதுநன்மை வாங்க குறைந்தது 11 வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா வகுப்புகளிலும் கட்டாயம் பங்கெடுக்க வேண்டும். பாதியில் பெயர் கொடுக்க வேண்டாம் என்று பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றே பெயர்களை பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள். ஆகவே தயவு கூர்ந்து மிக விரைவாக பெயர்களை பதிவு செய்து கொள்ள பாசத்தோடு அழைக்கிறோம். வரும் ஞாயிறன்று அன்னையினுடைய வணக்க மாதத்தினுடைய நிறைவு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தேர் பவனி, சிறப்பு திருப்பலி அன்னையினுடைய கெபியில் நடைபெறும். மேலும் அன்பின் உணவானது வழங்கப்படும் என்பதை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித மரியாயின் சேனையினர். எனவே வருகிற ஞாயிறு அன்று அன்னையினுடைய கெபியில் சிறப்பு விழா கொண்டாட்டம், அதாவது வணக்க மாதத்தினுடைய இறுதி நாள் கொண்டாட்டம் பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். மாலை 5 மணிக்கே நாம் ஜெபமாலையோடு இந்த வழிபாட்டை தொடங்கி விடுவோம். நேரத்தோடு பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். இன்று காலை 10 மணிக்கு அனைத்து அருள் பணி பேரவினருக்கு கூட்டமானது அருள் பணியாளர்கள் இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து அருள் பணி பேரவையினர் தவறாமல் பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். திருமண அறிக்கை. கோட்டார் மறை மாவட்டம் கீழ் ஆசாரி பள்ளம் பங்கு தந்தை சகாய பாலன், தாய் மைக்கேல் ஸ்டெல்லா, இவர்களுடைய மகன் ஆக்னேஸ் சகாய நிஷாந்த் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை பென்டா இக்னேஷியஸ் ராஜா, தாய் மஞ்சுளா வாணி, இவருடைய மகள் பாவனா கீர்த்தி என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை பால்ராஜ், தாய் செல்வமேரி, இவருடைய மகன் சாந்தகுமார் என்பவருக்கும், பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டம் பங்கு தூய இதய ஆண்டவர் பசிலிகா தந்தை முருகன் பிகோரன்ஸ், தாய் செல்வ லோட்சமி பிகோரன்ஸ், இவருடைய மகள் திவ்யா பிகோரன்ஸ் என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை தாஸ், தாய் சகாயமேரி, இவருடைய மகன் அமுல்ராஜ் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் சோகண்டி பங்கை சார்ந்த தந்தை தாஸ், தாய் கலைவாணி, இவருடைய மகள் ஸ்வேதா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2வது அறிக்கை. இந்த திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்பு உறவுகளே, இந்த இனிய நாளில் நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி மதன் பாபு அவர்களுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஓராண்டு நம்மோடு இருந்து இறைப்பணியை, பங்கு பணியை தெம்போடு உற்சாகத்தோடு செய்தவர். ஆகவே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை.
ஒரு 10 நிமிடம் பொறுமை காத்து அமைதி காத்து இந்த இடத்தில் இருக்க அன்போடு அழைக்கிறோம். மிக விரைவாக இந்த நிகழ்வை முடித்து விடுகிறோம். ஆகவே நடைபெற போகிற பிரியாவிடை நிகழ்வில் பங்கெடுத்து தந்தைக்காக ஜெபிக்க தந்தை அவர்களை வாழ்த்த அன்போடு அழைக்கிறோம். தந்தை அவர்கள் நம்முடைய அன்பு ஆயர் அவருடைய செயலராக பணியாற்ற போகிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு பணி. அவரை நெஞ்சார வாழ்த்துவோம். இப்பொழுது தந்தைக்காக வாழ்த்து மடலானது வாசிக்கப்படுகிறது. பிரிவு உபசார வாழ்த்து மடல் அருள்பணி ஜி மதன்பாபு அவர்களுக்கு. ஆண்டவர் எனக்காக பெரிய செயல்களை செய்தார், ஆகையால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். திருப்பாடல்கள் 126:3. சங்கைமறை மாவட்டம் தச்சூர் என்னும் திருநிலத்தில் திரு ஞானப்பிரகாசம் திருமதி அல்போன்ஸ் அவர்களின் அன்பு மகனாக பிறந்து இறைவனின் திருவுளத்தை ஏற்று குருத்துவ பாதையில் அடியெடுத்து வைத்த தாங்கள் ஓராண்டிற்கு முன் அருட்பொழிவு பெற்று இறைமக்களின் வாழ்வில் ஒளி விளக்காய் ஜொலித்தீர்கள். புனித யோசேப்பு பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாக தாங்கள் ஆற்றிய சேவை வார்த்தைகளால் மட்டுமல்ல, அன்பால், பணிவால், ஜபத்தால், தியாகத்தால் எங்கள் இதயங்களில் அழியாத நினைவுகளை பதித்துள்ளது. நான் உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன். யோவான் நற்செய்தி 15:15. இறைவனின் அன்பை மக்களிடம் கொண்டு சென்ற தங்கள் புன்னகை துயரத்தில் இருந்தவர்களுக்கு ஆறுதலாயிருந்தது, தடுமாறியவர்களுக்கு நம்பிக்கையாயிருந்தது, இளைஞர்களுக்கு வழிகாட்டுதலாயிருந்தது. இன்று தாங்கள் இப்பணியிடத்திலிருந்து பிரியாவிடை பெறும் இந்த நேரத்தில் எங்கள் கண்களில் சோகம் இருந்தாலும் இதயங்களில் பெருமை நிரம்பியுள்ளது. ஏனெனில் இறைவனின் தோட்டத்தில் ஒரு நல்ல திராட்சை கொடியாக தாங்கள் பலன் தந்திருக்கிறீர்கள். நல்லது நம்பிக்கைக்குரிய பணியாளனே, மகிழ்ச்சியுடன் உன் ஆண்டவரின் வீட்டிற்கு வா. மத்தேயு நற்செய்தி 25:23. தங்கள் செல்லும் இடமெல்லாம் இறைவனின் சமாதானம் உம்மோடு இருப்பதாக. தங்கள் அருப்பணி இன்னும் பல ஆயிரம் உள்ளங்களை தொடட்டும். அன்னை மரியாள் தங்களை பாதுகாத்து நடத்தட்டும். புனித யோசேப்பின் பரிந்துரை என்றும் துணையாயிருப்பதாக. நன்றியுடனும் அன்புடனும் கலந்த இனியா பிரியா விடை வாழ்த்துக்கள். இப்படிக்கு புனித யோசேப்பு தலைமை ஆலயம் பங்குத்தந்தை, உதவி பங்குத்தந்தை, அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் மற்றும் பங்கு இறை சமூகம். கைகளை தட்டி தந்தை அவர்கள் நெஞ்சார வாழ்த்துவோம். அன்பு உறவுகளே, அருட்தந்தை மதன் பாபு அவர்கள் நம்முடைய பங்கில் திருத்தொண்டராக பணியாற்றி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து உதவி தந்தையாகவும் பணியாற்றி இருக்கிறார். அவரை நான் வியப்பாகவே பார்ப்பது உண்டு. காரணம், ஏராளமான திறமைகள் இருந்தாலும் பணிவோடும் தாழ்ச்சியோடும் செயல்படக்கூடியது அவருடைய சிறப்பு பண்பு. நானும் உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன். ஒரு நாளும் திருப்பலியினுடைய தொடக்கத்தில் பங்கு தந்தைக்காக நான் ஜெபித்தது இல்லை. ஆனால் அருட்பணி மதன் பாபு அவர்கள் எந்த திருப்பலி ஆனாலும் சரி பங்கு தந்தையினுடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்பது அவருடைய கூடுதல் சிறப்பு. திட்டமிட்டு பணியாற்றுவது அவருடைய வல்லமை. பணிகளை நேர்த்தியாக செய்யக்கூடியவர். ஓய்வை குறைத்து உழைப்பை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தந்தை. அமைதியானவர், அடக்கமானவர், ஆர்ப்பாட்டம் இல்லாதவர், அலப்பறை இல்லாதவர், ஆடம்பரம் இல்லாதவர், பணிவோடு பணியாற்றக்கூடிய அற்புதமான தந்தை. கொடுக்கும் பணிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் எங்கெல்லாம் பணி தேவைப்படுகிறதோ, எங்கெல்லாம் உழைப்பு தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் ஓடோடி சென்று தானா முன் வந்து பணியாற்றுவது கூடுதல் சிறப்பு. எதை செய்தாலும் 100% முழுமையாக செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர். வலையொலியில் தவறாமல் நம்முடைய வழிபாடுகளை எல்லாம் பதிவேற்றம் செய்து வழிபாட்டில் பங்கெடுக்க முடியாத மக்களையும் தன்பால் ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான வல்லமை கொண்டவர். இந்த ஆண்டில்தான் 100% அன்பிய கூட்டங்கள் நடந்தது.
24 அன்பியங்கள் நம்முடைய தலைமை ஆலயத்தில் உள்ளன. இந்த 24 அன்பியங்களும் அன்பிய கூட்டங்கள் நடத்த தந்தையவர்கள் உத்வேகத்தோடு பணியாற்றினார். அதோடு அல்லாமல் எப்பொழுதெல்லாம் மறைவுரை ஆற்ற வாய்ப்பு கிடைக்கிறதோ கட்டாயம் அன்பிய கூட்டத்தை பற்றி பேசுவார். இன்று கூட அன்பிய கூட்டத்தினுடைய பங்கேற்பை குறித்து தந்தையவர்கள் பேசினார்கள். தந்தையவர்கள் கூறுவது போல அன்பிய கூட்டம் மிக மிக அவசியம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள தந்தையவர்கள் துடிப்போடு பணியாற்றினார்கள். முழு நேர பணியாளர் அருட்பணி மதன் பாபு அவர்கள் சிறந்த மறைவுரையாளர். நாம் நேரடியாகவே பார்த்து ரசித்திருக்கிறோம், வியந்திருக்கிறோம். எதையும் காலம் கடத்தாமல் உடனே செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர். எல்லோரிடமும் நன்கு பழகக்கூடியவர், சமமாக பார்த்து பழகக்கூடியவர், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை கொண்டவர். தனி ஜெபத்திற்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அவருடைய சிறப்பு. ஏராளமான பண்புகளை கொண்ட நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி மதன் பாபு அவர்களுக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். தந்தை அவர்கள் வருகிற 31ஆம் தேதி நம்முடைய அன்பு ஆயர் அவருடைய செயலராக பொறுப்பேற்க இருக்கிறார். 30ஆம் தேதி ஆயர் இல்லத்திற்கு தந்தை அவர்கள் செல்வார்கள். அதுவரை இங்குதான் இருப்பார்கள். வருகிற ஞாயிறன்று அருள்பணி அல்போன்ஸ் புதிய உதவி தந்தை அவர்கள் 8 மணி திருப்பலி நிறைவேற்றி தன்னுடைய பணியை தொடர்வார்கள். இந்த அற்புதமான வேளையில் நம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான, நம் ஒவ்வொருவருக்கும் பிடித்தமான நம்முடைய பாசமிகு உதவி தந்தை அருள்பணி மதன் பாபு அவர்களுக்கு நம்முடைய அன்பின் வெளிப்பாடாய் சிறிய நினைவு பரிசினை வழங்குகிறோம். எவ்வளவு பரிசு கொடுத்தாலும் அவருடைய பணிக்கு ஈடு இணை ஆகாது. அவ்வளவு பணிகளை நம்முடைய தலைமை ஆலயத்தில் செய்திருக்கிறார். கடினமான பணியையும் எளிமையாக செய்து முடிப்பது அவருடைய தனிப்பட்ட குணம், திறமை. எனவே இந்த அற்புதமான வேளையில் நம்முடைய தலைமை ஆலய குடும்பத்தின் சார்பாக தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறோம். நம்முடைய அருள்பணி பேரவையினர் பாசமிகு தந்தை அருள்பணி மதன் பாபு அவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறார்கள். தந்தை அவர்களை பீடத்திற்கு முன்பாக அன்போடு அழைக்கிறோம். கைகளை தட்டி தந்தையை நெஞ்சார வாழ்த்துவோம். அருள்பணி பேரவையினர், அன்பியரே மக்கள், அருள் சகோதரிகள், புலிப்பாக்கம் இறை மக்கள் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு பரிசானது வழங்கப்படுகிறது. நம்முடைய புனித வின்சென்ட் பவுல் சபையினர் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பாடற் குழுவினர் நம்முடைய தந்தை அவர்களுக்கு பரிசினை வழங்குகிறார்கள். கைகளை தட்டி தந்தை அவர்களை வாழ்த்துவோம். மரியாயின் சேனையினரும் தந்தை அவர்களுக்கு பரிசினை வழங்கி மகிழ்கிறார்கள். கைகளை தட்டி தந்தை அவர்கள் நெஞ்சார வாழ்த்துவோம். பரிசை விட மிக முக்கியமானது நம்முடைய ஜெபம். பல உச்சங்களை அவர் தொட வேண்டும். சிறப்பான எதிர்காலம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. அருமையான மனிதர், ஒரு நல்ல மனிதர் என்று அருட்தந்தை மதன் பாபு அவர்களை நம்மால் சொல்லிவிட முடியும். நம்பி எந்த வேலை வேண்டுமானாலும் அவரும் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான தந்தை பல உச்சங்களை தொட இன்னும் கடவுளுடைய திட்டங்களை எல்லாம் உள்வாங்கி சிறப்பாக பணியாற்ற அவருக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பிய பொறுப்பாளர்கள், வின்சென்ட் பவுல் சபையினர், புலிப்பாக்கும் இறை மக்கள், மரியாயின் சேனையினர், தொழிலாளர் இயக்க உறுப்பினர்கள், பாடற் குழுவினர், சற்று விரைவாக தந்தை அவர்களுக்கு பரிசினை அளிக்க அன்போடு அழைக்கிறோம். பாடகர் குழுவினர்
தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மரியாயின் சேனையினர் அவர்களை தொடர்ந்து அன்பிறை மக்கள், இப்பொழுது தந்தை அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நம்மோடு பேசுவார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல வேண்டுமென்றால் நேரம் பத்தாது. உங்களுக்கும் பசி எடுக்கும், நிறைய பேர் போகிறதுக்கு தயாராக இருப்பீங்க. இருந்தாலும் நன்றி கூறாமலும் என்னால் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. இந்த ஒரு ஆண்டு முழுவதும் நான் செய்தல்ல, நீங்கள் எனக்கு செய்த எல்லா உதவிக்கும், அன்புக்கும், பாசத்திற்கும், உடனிருப்புக்கும், எல்லாவிதமான அரவணைப்புக்கும் என்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பாக நான் திருத்தொண்டராக இங்கே களப்பணி ஆற்றிய பொழுது முழு நம்பிக்கையோடு என்னை பெற்று இங்கு பணியாற்ற இந்த ஒரு வருட வாய்ப்பை கொடுத்த, ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தவர் நம்முடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை அருள்பணி எல் தாஸ் அவர்கள். எல்லா நேரங்களிலும் எனக்கு உடனிருந்து உதவியவர். திருத்தொண்டராகவே இருந்த பொழுது இப்பொழுது நான் செய்கின்ற எல்லா பணிகளுக்கும் ஒரு அடித்தளமாக என்னை உருவாக்கியவர். ஒரு நாள் முழுவதும் டைம் டேபிள் போட்டு என்னென்ன வேலை செய்யணும், சமைக்கணுமா, பாடணுமா, படிக்கணுமா, மறைவுரை ஆற்றணுமா, வேலை செய்யணுமா என்று அடிமேல் அடி வைத்து என்னை கவனித்து என்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ், நேர்மறை எதிர்மறை எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். எதிர்மறை எல்லாவற்றையும் நீக்கி நேர்மறையாக மாற்றியவர். இன்றும் என்னைக்கு பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்து அழகு பார்ப்பவர். நான் நிறைய அந்த 12 ஆண்டுகள் களப்பணிக்காக பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றேன். பல்வேறு உதவி தந்தையர்களை பார்த்திருக்கின்றேன். ஆனால் தலைமையாளத்தில் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் கொடுக்கிற வாய்ப்பு மாதிரி நிறைய இடங்களில் நிறைய பேருக்கு கிடைப்பது கிடையாது. அது 8 மணி திருப்பலியாக இருக்கலாம், அந்த முதல்வர் இருக்கையில் அமர்வதாக இருக்கலாம், அவருடைய அலுவலகத்தை பயன்படுத்துவதாக இருக்கலாம். ஆக எல்லாவற்றிலும் முன்னுரிமை அளித்து நான் உருவாக வேண்டும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாய்ப்பை அள்ளி கொடுத்தவர் அன்புக்குரிய தந்தை அவர்கள். எப்பொழுதும் அறிவுரை கொடுத்து அதனை சரி செய்து பிறகு தவறு நடக்காமல் பார்த்து கொண்டவர். எல்லா நேரங்களிலும் உடனிருந்து செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பை கொடுத்தவர். இந்த நேரத்திலே தந்தை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என்னோடு இந்த ஒரு வருடம் உடன் இருந்த நமது பாசத்திற்கு உதவி தந்தை அருள்பணி செல்வநாயகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு தமையனாக, பெரியவராக எனக்கு உதவியாக இருந்து எனக்கு உதவி செய்து தக்க நேரங்களில் நான் என்ன கேட்டாலும் அவர் அதற்கு அறிவுரை வழங்குவார். எல்லா நேரங்களிலும் நான் இருக்கிற சாமி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வழி நடத்தி கொடுத்தவர். இப்பொழுது கூட புலிப்பாக்கம் பங்கில் திருப்பலி ஆட்சி கொண்டிருக்கின்றார். எனக்காக அங்கே திருப்பலி நிறைவேற்றினார் என்று எனக்கு சொல்லிவிட்டு தான் சென்றார். ஆக இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு உதவி செய்த, உடன் இருந்த, எனக்கு உத்வேகத்தை கொடுத்த அருள்பணி செல்வநாயகம் தந்தை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பாக நம்முடைய தலைமை ஆலய செயற்குழு, அருள்பணி பேரவை மற்றும் எல்லாவிதமான அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி நிறைய வார்த்தைகள் தந்தை சொன்னார்கள், அதுக்கப்புறம் மக்கள் சொன்னாங்க. இங்கே தந்தையுடைய ஒத்துழைப்பும் இல்லாமல், உங்களுடைய அன்பும் உங்களுடைய அரவணைப்பும் இல்லாமல் எதுவுமே நான் செய்ய இயலாது. ஆக நான் என்னெல்லாம் செய்தேனோ அது நீங்கள் கற்றுக் கொடுத்தது. எப்பொழுதெல்லாம் நான் உங்கள் மத்தியில் வருகின்றேனோ, ஒரு மறைவுரை ஆட்சி வருகின்றேனோ, பரவாயில்ல இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க, பரவாயில்ல கொஞ்சம் சத்தமாக பாடுங்க, கொஞ்சம் கம்மியாக பேசுங்க, ரொம்ப நேரம் இழுக்காதீங்க, அவ்வப்போது நீங்கள் கொடுக்கிற அறிவுரைகள் எனக்கு அது உத்வேகத்தை கொடுத்தது. எப்பொழுது நான் அதை எதிர்மறையாக நெகட்டிவாக எடுத்துக்கொண்டதே கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு கொடுத்த அறிவுரையை எப்பொழுதும் என் உள்ளத்தில் ஆழத்தில் வைத்திருக்கின்றேன். அதை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுது நான் முயற்சி செய்கின்றேன். அதே போல தந்தைகள் கூறிய நிறைய வார்த்தை சொல்லிட்டாரு. அந்த நிறைய வார்த்தைகளுக்கு தொடர்ந்து நான் உருவமும் உயிரும் கொடுக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும்.
அதைத்தான் நான் ஒரு நம்பிக்கையாக இங்கிருந்து எடுத்து சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக மக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நேரத்தில் பொறுமையாக இங்கே கூடி எனக்காக ஜெபித்து நான் பேசுவதை நிதானமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு முறையும் நண்பிய கூட்டங்களுக்கு உங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பேசும் பொழுதும் பகிரும் பொழுதும் உங்களோடு உறவாடும் பொழுதும் நீங்கள் கொடுப்பதை உண்டு சாப்பிடும் பொழுதும் சரி, ஒரு உறவை நான் எப்பொழுதும் உணர்வது உண்டு. என்னுடைய குடும்பங்களை மறந்து இதுவே என்னுடைய குடும்பமாக எப்பொழுதும் நான் உணர்ந்தது உண்டு. அதிகமாக வீட்டிற்கு சென்றது கிடையாது, அதிகமாக வீட்டிலிருந்து வரவழைத்ததும் கிடையாது. ஏனென்றால் நான் இந்த இடத்தையும் சரி, இங்கிருந்த உங்கள் அனைவரும் சரி, என்னுடைய குடும்பமாக நான் இந்த ஆண்டு முழுவதும் நேசித்திருக்கின்றேன். இனிமேலும் நேசிப்பேன். உங்களின் ஒருவராக, உங்கள் குடும்பத்தின் ஒருவராக நான் இந்த ஆண்டு முழுவதும் பயணித்ததற்கு, கடவுள் இந்த வாய்ப்பை தந்ததற்கு எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையோர், பாடகர் குழு, பீடசிறார்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், சிறப்பாக நம்முடைய அருட்சகோதரிகள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. வேலைக்கிழமை நல்ல உணவும் சரி, உபசரிப்பும் சரி, எல்லா நேரங்களிலும் உடனிருப்பும் சரி, அருட்சகோதரர்கள், சக குருக்கள் என அனைவரும், குறிப்பாக நம்முடைய சமையல் செய்கிற அம்மா, நம்முடைய காவல் காக்கிற ஐயா, நம் தோட்டக்காரங்க, இங்கே பணியாளர்கள், வேதியர்கள் என எல்லாருமே நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, எல்லாருடைய ஒரு நல் உறவு எனக்கு ஏற்பட நல்லபடியாக இருந்தது. ஆக மிகுந்த ஒரு அன்பையும் ஜெபத்தையும் நான் இங்கிருந்து எடுத்து செல்கிறேன். இந்த பரிசுகளை காட்டிலும் தொடர்ந்து உங்களுடைய அந்த அன்பு, எப்போ வேணாலும் இந்த பக்கம் வாங்க ஃபாதர், எப்போ வேணாலும் வீட்டுக்கு சாப்பிடுங்க ஃபாதர், ஒரு முறை போயிட்டு வரும்போது இந்த பக்கம் வாங்க ஃபாதர், அந்த வார்த்தை தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர், எனக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு. அந்த வார்த்தையை உங்களுடைய அன்பாக நான் இங்கிருந்து எடுத்து செல்கிறேன். தொடர்ந்து என்னுடைய பணி வாழ்வுக்காக உங்கள் ஜெபங்களை நான் தாழ்மையுடன் வேண்டுகின்றேன். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்ப தேவைகள், பல்வேறு தேவைகள், எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் சந்திக்கும் பொழுதோ இந்த தேவைக்காக ஜெபிங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து அந்த தேவைகள் நிறைவேற உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக என்னுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். தொடர்ந்து எல்லாத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தரம் சார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்முடைய அன்பு தந்தை அவர்கள் வருகிற 30ஆம் தேதி வரை இங்குதான் இருப்பார்கள். 30ஆம் தேதி தான் தந்தை அவர்களை ஆய்வு இல்லத்திற்கு நாம் அழைத்து செல்கிறோம். நேரம் கிடைக்கிற பொழுது தந்தை அவர்களை சந்தித்து நன்றியை தெரிவித்துக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் இறுதி பாடலுக்காக எழுந்து நிற்போம். உன்னதத்தினாவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெருமழை போலாவி ஊற்றினே பெருவிழாவிலே. பெருமழை போலாவி ஊற்றினே துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவியூற்றும் அன்பு தெய்வமே, ஆவியூற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே.
சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே.